வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 11/9/2024 டியர் பார்க்க போகிறோம், 6 மணி ஷோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ட்ரெண்டிங் சுனாமிங்கிற சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச அனுப்பும் ஆதரவும் கொடுங்க, சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் அமையுது அப்படின்னு பார்த்தா, நமக்கு இன்றைக்கி கொடுத்த நம்பர் பாருங்கள், நம்ம செம்மையாக கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக நமக்கு என்னம்மா நம்பர்கள் வரும்னு சொல்லி கொடுத்தா நம்ம வந்து எழுதி காமிச்சோம். அதாவது 099க்கு நமக்கு என்ன நம்பர் வருமோ அதுதான் மேக்ஸிமம் எழுதி காமிச்சோம். அந்த மாதிரி தாங்க வரப்போது, வேறு எதுவும் வராதுங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும். அதில் அழகாக நமக்கு 2 நம்பர் அழகாக பாஸ் ஆகிருந்துச்சு. நம்ம சொல்லி தான் கொடுத்தோம், கண்டிப்பாக இது பாஸ் ஆகும், 100% பாஸ் ஆகும், நீங்கள் டைப் பண்ணி பாருங்கன்னு சொல்லி தான் நம்ம கொடுத்தோம். அதே நம்பர் தான் நமக்கு பாஸ் ஆகிருந்தது. என்ன நம்பருங்கிறத நானே காமிக்கிறேங்க. இதுதான் வந்து நமக்கு நான் சொன்னேன், கண்டிப்பாக வந்து 2ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரும். இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்கள். அதாவது 099க்கு வந்தால் 62 35, இதில் 2 நம்பர் அழகாக பாஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அதை தான் நான் சொன்னேன், தெளிவாக சொன்னேன். 9 0வும் 9 நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பர் இது தாங்க. இதை தாண்டி வேறு நம்பர் எதுவும் இதில் வராதுங்க. நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம், அதுதான் வந்திருக்கு, வேறு ஒன்றுமே இல்லை, சரிங்களா? இப்போ பாருங்கள், 2ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் ஆல் போர்டை நீங்கள் செம்மையாக போடுங்க, சூப்பராக வரும்னு சொல்கிறேன். என்ன நம்பர் வந்துச்சு? 200, அதாவது 552 நமக்கு வந்துருச்சா? 52 சி போர்டில் நமக்கு அருமையாக வந்துருச்சு, செம்ம வின்னிங். அதை தான் நம்ம இங்கே சொன்னோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 9 நம்பருக்கு மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பர் 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும். அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதை தான் நமக்கு இங்கே ஆடிக்காங்க. அதனால தான் 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பரையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் போர்டில் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடுறாங்க, சரிங்களா? ஒரு செம்ம வின்னிங். நம்ம கொடுக்குற நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் நம்பர் இந்த மாதிரி இந்த 099 வருதுன்னா ரொம்ப ஈஸியாகவே கணிக்க முடியும். ஏன்னா நம்ம என்ன 652ன்னு கொடுத்தோமா, இங்கே 952 கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ரொம்ப வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது, செம்மையாக கொடுத்துருக்கோம். அது மாதிரி தான் 9 நம்பருக்கு பேஸ்ட்டாக ஆடக்கூடியது 90ன்னா உங்களுக்கு அதே பேஸ்ட்டாக தான் ஆடுவாங்க, வேறு எதுவும் வேறு ஆட மாட்டாங்க. அதனால தான் நம்ம அந்த மாதிரி கொடுத்தோம். அதுதான் நமக்கு வின்னிங் நம்பராக மாறி இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தோம், சூப்பராக வின்னிங், சரிங்களா? அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி 6 மணி ஷோவில் நமக்கு என்ன மாதிரி மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 6 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஏ போர்டுன்னு 4 நம்பருக்கான வாய்ப்புகள். எதனால் 4 நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 094, அதாவது 4 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. 4 நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். இதில் நாங்கள் 9க்கு 4 கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா மேலே வந்து 4க்கு 9ன்னு கொடுத்துட்டாங்க. 4க்கு 9னா 9க்கு 4 திரும்ப ரிட்டன் அடிப்பாங்க. அடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 4 நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து உட்காருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஏ போர்டில் உங்களுக்கு 4 நம்பர் உட்காருதா அப்படிங்கிறதே பாருங்கள். இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, சரிங்களா? உங்களுக்கு அது எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கூட ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி வந்து நமக்கு 099 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோமா, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 900, அதாவது இங்கே வந்து நமக்கு 952 அப்படி நம்பர் வந்திருக்கு இல்லையா? அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 814 099 இதுதான் நமக்கு இன்றைக்கி பேசிக்காக ஆடிக்கிறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துடும், இப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். வந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதே பார்த்துங்க. ஏன்னா இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ போர்டு வந்து நமக்கு 4 நம்பருக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னா 9 நம்பருக்கு 4 நம்பர் தான் அதிகமாக வரும். உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் நம்பர் எது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். இருந்தால் எடுத்துங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது, சரிங்களா? ஏன்னா 009 வந்துருச்சு அப்படின்னா திரும்ப 4 நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும், சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பர் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் மேட்ச் ஆகுது. இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 4ஆம் நம்பரும் அதே மாதிரி 4 நம்பரும் 5ஆம் நம்பரும் சேர்ந்த மாதிரி நமக்கு மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறது பார்த்துங்க, சரிங்களா? இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், பி போர்டில் 8ஆம் நம்பருக்கான ஃபேஸ், 8ஆம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். 8ஆம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதே பார்த்துங்க. 8ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா ஏ போர்டு 4 அல்லது 5 இந்த 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆட்டத்தில் வரணும். உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். இருந்தால் எடுத்துங்க, சரிங்களா? எனக்கு ஃபேவரபுளாகவே வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எது கணக்கில் வருதாங்கிறதே பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா 7ஆம் நம்பருக்கான சான்ஸ். 7ஆம் நம்பர் என்ன கணக்கில் கொடுக்குறேன் அப்படின்னா 9, அதாவது 5ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதே மாதிரி இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் 957 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதாங்கிறதே பார்த்துங்க. அதே மாதிரி நமக்கு வந்து பி போர்டில் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 9 கொடுத்தாங்க. 9 கொடுத்து திரும்ப நமக்கு சி போர்டில் 9 கொடுத்து திரும்ப 2ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த 2ஆம் நம்பர் கொடுத்தாங்கன்னா அடுத்த ரிசல்ட்டு நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா 6ஆம் நம்பர் தான் கொடுக்கணும். 6ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டத்தில் வர வேண்டிய நம்பர். ட்ரை பண்ணி பாருங்கள். 486ங்கிற
இந்த நம்பரை மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் கொடுக்குறோம். அதாவது 486. அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்கோன்னா 5 7 கொடுத்துருக்கோமா, 7 அதே போக 0, அதாவது 570, அதாவது 486 அதே மாதிரி 570. இதுதான் நமக்கு பேசிக்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியும். இதில் வந்து நமக்கு ஆல் போர்டு என்னங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, ஆல் போர்டு வந்து எனக்கு 4 நம்பருக்கான ஸ்ட்ராங்கு வாய்ப்பு இருக்குது. 6 நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா, 6 நம்பர் 8 நம்பருக்கான வாய்ப்பு, இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான். இதில் ஏதாவது உங்களுக்கு இல்லை எனக்கு 5 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருதுன்னா கூட நீங்கள் 5 நம்பர் எடுத்துக்கலாம். 5 நம்பருக்கான வாய்ப்புகள் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இந்த நமக்கு 6 மணி ஷோவில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 8 மணி ஷோ நமக்கு என்ன மாதிரி மேட்ச் ஆகுது பார்ப்போம். 8 மணிக்கு இதில் நமக்கு 8 மணிக்கு அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடிச்சிருந்தாங்கன்னா வந்து 811 54. சரியா, இதான் அடிச்சிருந்தாங்க. அதாவது 81 154. சரிங்களா, அதே மாதிரி 14 099. சரிங்களா, இதை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். இதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் குறிப்பாக பர்டிகுலராக சொல்லணும்னா 0க்கு 2ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும். உங்களுக்கு நல்லாவே தெரியும். 0 வந்தாலே மேக்ஸிமம் 2ஆம் நம்பர் செட் ஆயிரும். அந்த மாதிரி செட் ஆகிருக்கு அதிகபட்சமான வாய்ப்பு. அதாவது ஏ போர்டு 2 அல்லது 4, இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன் நான் 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் கொடுக்குறேன்னா 0க்கு 4 0க்கு 2ங்கிறது எப்போயுமே எவர் கிரீன் நம்பர். அது மாதிரி வரக்கு வாய்ப்புகள் சேம் டைம் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். பேசிக்காக எனக்கு அப்படி தான் கிடைக்கிது. ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள். 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா 5ஆம் நம்பருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து 5ஆம் நம்பர். 5ஆம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. சரிங்களா, பி போர்டு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், சி போர்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நமக்கு அதே 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. சரிங்களா, 7ஆம் நம்பர் வந்து மறுபடியும் நம்ம பி போர்டில் எதிர்பார்க்குறோம். ஏன்னா 2 ட்ராவிலையும் நமக்கு வந்து பி போர்டில் 7ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் 2 ட்ராவிலையுமே நமக்கு கிடைச்ச ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 5ஆம் நம்பர், ஒன்று 9ஆம் நம்பர். அப்போ நேர் ஆப்போசிட் நம்பராக கிடச்சதுனால நமக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒன்று 5 1 7 அப்படிங்கிற இந்த நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய நம்பராகவும் இது இருக்கிறதுனால தான் அது நம்ம கொடுக்குறோம். அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறது பார்த்துங்க. அதே சேம் டைமில் பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள். 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கு கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 9 9க்கு 6 அப்படிங்கிற நம்பர். 9க்கு 6 அதே சேம் டைம் 2க்கு 6. எப்படி பார்த்தாலும் நமக்கு 2 நம்பர் இதில் அதிகமாக மேட்ச் ஆகுது. 2 ட்ராவிலையுமே நமக்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று 7ஆம் நம்பர், சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர். இந்த 2 நம்பருமே நமக்கு அதிகப்படியாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. ஏன்னா 2 ட்ராவிலையுமே நமக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் வந்து நமக்கு 9ஆம் நம்பர் பேஸாகவே அடிக்கிறாங்க. அதனால தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா இது வந்து 099 அப்படிங்கிற நம்பரும் அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே 999 அதே சேம் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றுமே இல்லை. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். 8 மணி ஷோ தான், நான் 8 மணி ஷோ பேஸ் பண்ணி தான் நான் எடுத்தோம். அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ அதே சேம் நம்பரில் நமக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே நம்பர் தான் நமக்கு வரும். ஏன்னா நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து என்ன குடித்தாங்க 952 இல்லையா, அதே சேம் நம்பர் தான் கொஞ்சம் மேட்ச் ஆகும். அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 6ஆம் நம்பர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு 9ஆம் நம்பருக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்லாம் 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். 8 மணி ஷோவில் நமக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வரதாங்கிறது பாருங்கள். அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில். 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ளஸ் 4ஆம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்டம் வர மாதிரி தெரியுது. டியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக அமையறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு இதில் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கிது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, அதுலேயும் நீங்கள் மறந்துடாமல் நம்ம வந்து என்ன சொல்லணும்னா இந்த 2 ட்ராவலையுமே நமக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் வந்து 6ஆம் நம்பராக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் 6ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறத பார்த்தீங்க. 6ஆம் நம்பர் தான் நம்ம 2 ட்ராவலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம்.